ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வினோத் விஷன் யூடியூப் சேனல். நான் உங்கள் வினோத். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு எப்படி வாங்கிறது, அதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் 2 டைப் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, பை பர்த்து, பை ரெசிடென்சி. அது என்ன சார் பை பர்த்து, பை ரெசிடென்சி? பை பர்த்துனா தமிழ்நாட்டுக்கு உள்ளே பிறந்த குழந்தைங்களுக்கு தமிழ்நாட்டில் பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு பை பர்த்துன்னு நம்ம அப்ளை பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு வெளி மாநிலமாக இருந்தாலும் வெளி நாடாக இருந்தாலும் எங்கே பிறந்தாங்களோ அங்கே இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அந்த பர்த் சர்டிஃபிகேட். ஸோ அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் பை பர்த்துன்னு அப்ளை பண்ண முடியாது. ஸோ பை ரெசிடென்சியில் அந்த மாதிரி ஆள்களுக்கு வந்து பை ரெசிடென்சியில் பதிவு பண்ணுவாங்க. அவங்க 5 வருஷம் அந்த இருப்பிடத்தில் இருந்திருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த இருப்பிட சான்று அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத, அந்த ப்ராசஸ் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ என்ன தேவை அப்படின்னா, முதல்ல அப்ளிகேண்டோட ஃபோட்டோ, 2வது ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு, 3வது ஆதார் கார்டு, 4வதாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு. இது 4ஐயும் கொண்டு போய் அருகில் உள்ள இ-சேவை மையத்தில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது சுய உறுதிமொழி படிவம்னு சொல்லி அதுலேயும் கையெழுத்து போட்டு இந்த 5ஐயும் வச்சு அவங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை உங்கள் ஏரியா விஏஓவுக்கு அனுப்பி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது டெப்யூட்டி தாசில்தார்கிட்ட போயிட்டு 3 வேலை நாட்களில் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருவாங்க. ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இது பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து சார்ஜ் வந்து ரூ. 60 இதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிறது, என்ன ஆவணம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.